இந்த தேர்தலில் நீங்கள் முதலமைச்சரானால் பீகாரில் என்ன மாற்றத்தை கொண்டு வருவீர்கள்? நான் தொழில் ரீதியாக ஒரு மருத்துவர். அதனால் முதலில் இங்குள்ள இந்த கல்வி என்ன அமைப்பாக இருந்தாலும் அது மாற்றப்படும். இரண்டாவது விஷயம், இங்குள்ள வேலையில்லா திண்டாட்டம், அதில் சில மாற்றங்கள் செய்யப்படும். அதனால் அதில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும். மிக முதல் மாற்றம் என்னவென்றால் நமது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. ஏனெனில் அதுதான் இப்போது மிக அடிப்படையான விஷயம். இரண்டாவது விஷயம் கல்வி. இப்போது நமது பீகாரில் கல்வியில் நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருக்கிறது. மேலும் நமது பீகார் வளர்ந்து வருகிறது. அதனால் இன்னும் அதிகமாக இதில் கவனம் செலுத்துவோம். பீகாரில் சில தொழிற்சாலைகளை திறப்போம். அதனால் பீகாரின் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் மற்றும் பீகார் மக்கள் வெளியே செல்ல மாட்டார்கள். இதன் காரணமாக பீகாரில் தொழிற்சாலைகள் இருந்தால் பீகாரின் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் மற்றும் மக்கள், அதாவது பீகாரிகள் யாரும் வெளியே செல்ல முடியாது. பெண்கள் மீது இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த விரும்புவேன். ஏனென்றால் இன்றும் பெண்கள் தனியாக சுற்றுகிறார்கள். சொல்வதற்கு அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று எல்லோரும் சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் உண்மையில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை. அதனால் அவர்களுக்காக இன்னும் சிறந்ததை செய்ய விரும்புவேன். வடிகால் அமைப்பு. முதலில் சாதிவாதத்தை ஒழிப்பேன். முதலில் நான் சாதிவாதம், பிரிவினை, பாகுபாடு போன்ற அனைத்தையும் ஓரம் கட்டிவிடுவேன். மாற்றத்தை இது கொண்டு வர முடியும். அதாவது கடைகள் அனைவருக்கும் சொந்தமானவை. அது பெரியதாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியவருக்கும் கிடைக்க வேண்டும், சிறியவருக்கும் கிடைக்க வேண்டும். சிறியவர் நஷ்டமடைந்து வெளியாட்கள் தங்கிவிடும் நிலை வரக்கூடாது. முதலில் கல்விக்கு கவனம் செலுத்த வேண்டும். சரிங்களா? அடுத்ததாக இங்கு வேலைவாய்ப்பு உருவாகும் வகையில் ஏதாவது செய்ய வேண்டும். இப்போது அரசு அவ்வளவாக வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியவில்லை இல்லையா? நான் கிராமங்கள் மீது அதிக கவனம் செலுத்துவேன். நகர்ப்புறங்களில் மக்கள் கவனம் செலுத்துவதால் ஏதாவது திட்டம் வந்தால் நகர்ப்புற மக்களுக்கு தெரிந்து விடுகிறது. ஆனால் கிராமப்புறங்களில் திட்டத்தை பற்றி தெரிவதே இல்லை. கிராமப்புறங்களில் திட்டம் இருக்கிறது என்று மட்டும் சொல்லிவிடுகிறார்கள். அது என்ன திட்டம் என்று அவர்களுக்கு தெரிவதே இல்லை. அவர்கள் சைபர் கஃபேக்கு செல்வார்கள். சைபர் கஃபேயில் அவர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான ரூபாயை ஏமாற்றி விடுகிறார்கள் இல்லையா? அதனால் நான் கிராமப்புறங்கள் மீதுதான் அதிக கவனம் செலுத்துவேன்.